காலம் நாம் அரிசி பருப்புக்கு எண்ணெய்க்கு இப்படி விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. பெட்ரோல் டீசல் கேஸ் விலை இப்படி பல்வேறு விஷயங்கள் விலை உயர்வால் மக்கள் சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். சிறு குறு நிறுவனங்கள் ஜிஎஸ்டியால் இன்னைக்கு மாற்றி நூலாகிட்டு இருக்கா. இப்படி ஒவ்வொரு சட்ட திட்டங்களும் கடந்த 10 ஆண்டுகளில் அமல்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு மாதாந்திரம் 1.50 லட்சம் கோடிகள் ஜிஎஸ்டியாக நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா தினசரி ஒரு விவசாயி செத்துக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம புள்ளிவரம் சொல்லல, அரசாங்கத்தோட மத்திய அரசாங்கத்தோட புள்ளிவரம். 1 மணி நேரத்திற்கு ஒரு விவசாயி சாகிறார். ஆனா கடந்த 10 ஆண்டுகள்ல 15 லட்சம் கோடிகள் வாரா கடன்களாக கார்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. ஆனா மாதாந்திரம் நம்ம 1.50 லட்சம் கோடி வரியா கட்டுறோம். எதுக்கு, யாருக்காக கட்டுறோம்? இந்த 15 லட்சம் கோடி கார்பரேட் கம்பெனிகள் கட்டாமல் இருப்பதற்காக நம்ம தலையில இருந்து இந்த காசை பிடிக்கிட்டு இருக்கான். நம்ம வங்கி கணக்குல இருந்து இந்த காசை பிடிக்கிறான். ஆனால் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா கிட்டத்தட்ட 40,000 கோடி பக்கமா நம்மளோட பணத்தை சுருட்டி இருக்கான். யோசிச்சு பாருங்க, 500 ரூபா கூட நம்மால் வைக்க முடியாத நிலைமையில் இருக்கும் போது நம்மளோட வங்கி கணக்குல இருந்து அது கூட நீ வைக்கலையான்னு காசை கொடுக்கிறான். இந்த சுரண்டல், இப்படி கார்பரேட் கம்பெனிகள் நம்மிடம் இருந்து புடுங்கப்பட்ட பணத்தை கட்டாமல் இருப்பதற்காக நம்ம பையிலேயே கைய வைக்கிறது அரசாங்கம். இப்படி கார்பரேட்டுகளுக்கான சொர்க்கபுரியை உருவாக்குவதற்காக இருக்கின்ற அற்ப சொற்ப சட்டங்களையும் சட்ட திட்டங்களையும் ஜனநாயக உரிமைகளையும் வெட்டி சுருக்கிவிட்டு ஒரு கொடூரமான அப்பட்டமான கொடூர சுரண்டலை அமல்படுத்துவதற்காகத்தான் மோடி அரசை அமர்த்திருக்கிறார்கள். வெறுமனே சாதி வெறி மதவெறி மட்டுமல்ல, அவன் அனுமன் சேனா இது RSS பல்வேறு படைகளை வைத்திருக்கான். இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பல்வேறு நபர்களையும் ஒடுக்குவதை போலவே அவர்களுக்கு மட்டுமே அவன் எதிரி இல்லை. எந்த இந்து மக்களுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்றானோ அதே இந்து மக்களுக்கும் அவன் தான் எதிரி. அதனால்தான் மணிப்பூர்ல செத்த போது அவன் போய் பார்க்கல. சொந்த இந்துக்களையே கொள்வதுதான் RSS படை. அதுதான் நம்மளை சாதியாகவும் மதமாகவும் பிரிச்சுட்டு இருக்கு. இப்படி கார்பரேட்டுகளுக்காக இந்த சட்டங்களையும் மதவெறியும் இடைவெளியும் தூண்டிவிட்டு அது செயல்பட்டு இருக்கு. இதைத்தான் நாம் நாடு ஒரு இருண்ட காலத்துக்குள்ள போகுதுன்னு சொல்றோம். அதுக்கான சட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கான்னு சொல்றோம். அதோட ஒன்றுதான் 3 குற்றவியல் சட்டங்கள். அது சாதாரணமாக இப்படிப்பட்ட சட்டங்களை எதிர்த்தாலே நம்மை பயங்கரவாதிகள் என்று அப்பட்டமாக சொல்லுது. அப்ப இதையெல்லாம் எதிர்த்து முறியடிக்க வேண்டும். இதை எதிர்த்து நாம் அணிதிரளாமல் இந்த இருண்ட காலத்தில் இருந்து நாம் வெளிவர முடியாது.